ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து கேன்சரோட காசஸ் பார்த்தோம். இப்போ வந்து எப்படி எதனாலலாம் காசு ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் மூலியமாக காசு ஆகுறது, அண்ட் கெமிக்கல் மூலியமாக காசு ஆகுறது, அண்ட் பயாலஜிக்கல் மூலியமாக காசு ஆகுது. கேன்சர் காசு ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கலில் வந்து வெளியிலேருந்து காசு ஆகுறது வந்து அயனைசிங் இருக்குது, நான் அயனைசிங் இருக்குது. அயனைசிங்கில் தான் நமக்கு எக்ஸ்ரே அப்புறம் காமா ரேஸ் வரும். எக்ஸ்ரேல தான் எக்ஸ்ரே நம்ம படிச்சிருப்போம்ல, அந்த எக்ஸ்ரே மூலியமாக நமக்கு இதெல்லாம் பார்க்குறது ஸ்க்ரீனிங், அது வந்து எக்ஸ்ரே. காமா ரேஸ் வந்து வெளியிலேருந்து வருது அயனைசிங். நான் அயனைசிங்கில் வந்து யூவி ரேஸ் யூவி கதிர்வீச்சுலாம் படிச்சிருப்பீங்களா, அது வந்து நான் அயனைசிங். இப்போ பிவிக்கு லாஸ்ட் டைம் கேட்டாங்க, நான் அயனைசிங் வந்து ஃபிசிக்கல் கீழே தான் வரும். பார்த்தீங்களா, கேன்சர் காசு பண்ணுறதுல ஃபிசிக்கல் கீழே, நான் அயனைசிங் கீழே யூவி ரேஸ் வரும். அண்ட் தென் கெமிக்கலில் வந்து கெமிக்கல் மூலியமாக காசு வந்து டொபாக்கோ. இப்போ நம்ம டொபாக்கோலாம் பார்த்துருப்போம்ல, இப்போ சிகரெட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்களா, அந்த டொபாக்கோ காசு பண்ணால் நமக்கு வந்து லங் கேன்சர் காசு பண்ணுறது வந்து கெமிக்கல் மூலியமாக வருது. அண்ட் தென் பயாலஜிக்கல் மூலிமா இப்போ ஏதாவது நம்ம வைரஸ் பாக்டீரியா உள்ள வந்து நமக்கு இது காஸ் பண்ணுறது தான் பயாலஜிக்கலில் வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தலாம் ஆன்கோஜீன்ஸ்லாம் என்னது, கேன்சர் காஸ் பண்ணுற ஜீன்ஸ் தான் ஆன்கோஜீன்ஸ். அந்த ஆன்கோஜீன்ஸ் வந்து நம்ம உடம்புல வைரஸ் உள்ள வந்த உடனே அது வந்து என்ன பண்ணுன்னா வைரல் ஹியூமன் செல்லை வந்து கேன்சர் செல்லாக மாற்றிடும். கேன்சர் செல்லாக மாற்றிச்சு நமக்கு கேன்சர் வந்துடும். அந்த இதுதான் வந்து ஹெச்பிவி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். அது வந்து சர்விக்கல் கேன்சர் காஸ் பண்ணும். அதுவும் வைரஸ் மூலியமாக தான் வரும். இல்லைன்னா வைரஸ் உள்ள வந்து நமக்கு கேன்சர் வந்துடும். சரிங்களா?